சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த பிளாட்ல தான் நீயும் நானும் மட்டும் செம்ம சந்தோஷமா, செம்ம ஜாலியா, செம்ம ஹாப்பியா. இரு என்ன? இந்த பிளாட்ல எல்லாம் என்னால இருக்க முடியாது. ஏன்? எனக்கு பெரிய பங்களா வீடு வேணும். லூசு, நம்ம ரெண்டு பேருக்கு எதுக்கு பங்களா? லூசு, நமக்குன்னு நான் சொன்னனா? பின்ன வேற யாருக்கு? அந்த வீட்ல நாம மட்டும் இல்ல, உன் அம்மா, அப்பா, அக்கா, தம்பி, தங்கச்சின்னு எல்லாரும் சேர்ந்து வாழணும். அதுக்கு இந்த சின்ன பிளாட் எப்படி பார்த்தோம் சொல்லு? அதுக்காக தான் பங்களா வீடு கேட்டேன். ஓகேவா? சரி, ஓகே. மேடம் உத்தரவு, பங்களாவுக்கே போயிடலாம். பங்களா ஓகே. அப்பா அம்மா மத்தவங்களா எங்க? வெயிட். இப்பதான் சூப்பரா இருக்கு. சரி, வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஆனா நாம இருக்க போற ரூம நான் தான் டிசைன் பண்ணுவேன். ஓகே, கூல், பண்ணிக்கோ. என்ன தேவா, பகல்லே குடிக்கிற? அனாமிகாவோட காதல், உனக்கு பிடிக்காத அந்த காதலை நீ எப்படி தடுத்து நிறுத்த போற? பேசாம நீ அனாமிகா கிட்ட சொல்லிடு. என்னன்னு? நந்தாவை லவ் பண்ணாத, எனக்கு அவனை பிடிக்கலன்னு சொல்லிடு. சொன்னா அனாமிகா கேட்டுருவாளா? லவ் பொறுத்த வரைக்கும் வேணான்னு சொன்னா வேணும்னு சொல்லும். அதான் லவ்வர்ஸ் உடைய சைக்காலஜி. நீ லவ் பண்ணாதன்னு சொன்னா அவனை இன்னும் தீவிரமா லவ் பண்ணுவா. அப்ப வேற என்ன செய்யறது? பேசாம அந்த நந்தாவை கொன்னுட்டா? அதுவும் பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? தேவராஜுடைய ஸ்டேட்டஸ்க்கு அவன் இப்படி இறங்கினா அது அவன் பிசினஸையே காலி பண்ணிடும். எல்லாத்துக்கும் மேல அனாமிகாவுக்கு இது தெரிஞ்சா அப்பாவை மொத்தமா வெறுத்துருவா. இல்ல, அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது. என் பொண்ணுக்கு என் மேல எந்த வெறுப்பும் வந்துடக்கூடாது. அப்படின்னா நந்தா அனாமிகாவை விட்டு அவனா விலகணும். கரெக்ட். உனக்கும் அனாமிகாவுக்கும் எந்த விரிசலும் வந்துடக்கூடாதுன்னா நந்தா தானா விலகணும். இல்லனா அவங்க காதலுக்கு நீயே வில்லன் ஆயிடுவ. தேவா, யோசி. நாங்க சொல்றத நல்லா யோசி. என்ன பண்றதுன்னு நல்லா யோசி. வாவ், எல்லாம் ஓகே. ஆனா ஒரே ஒரு பால்கனி மட்டும் மிஸ்ஸிங். அதான உன் ஆசை? இரு. சூப்பரா இருக்கு. தினமும்
இந்த பால்கனில தான் நம்ம காஃபி குடிக்கிறோம். பாரா, காஃபி குடிச்சுக்கிட்டே எதிர்க்க அந்த கார்டன் இருக்குல்ல, அத பார்த்து ரசிக்கிறோம். அடேங்கப்பா. ரசிச்சுக்கிட்டே உன்னை கட்டி பிடிச்சு மெதுவா கிட்ட வந்து டேய் போதும், நிறுத்து. நான் ஓகே சொன்னா மட்டும்தான் ரொமான்ஸ். அது வேறயா? சரி, ஓகே. டேய் ரோ, இது போர் அடிக்குதுடா. அதுக்குள்ளயா? ஆமாண்டா, நம்ம லவ்ல ஒரு சுவாரஸ்யம் வேணும்னா அதுக்கு ஒரு வில்லன் வேணும். வில்லனா? ஆமாண்டா, தடைய தாண்டி விடைய கண்டுபிடிக்கிற கேம் தான் காதல். நம்ம காதல்ல எந்த தடையும் இல்லையேடா. இப்போ இல்லனா என்ன, ஒன்னு உருவாக்கிக்கிட்டா போச்சு. என்ன உருவாக்க போற? ஒரு தடைய. அப்படியா? என்ன தடடா? வேற என்ன, இன்னொரு லவர் தான். புரியலையே. பிரியா, நம்ம லவ்வுக்கு ஸ்டேட்டஸோ இல்லாட்டி வேற ஏதாவது டிசீஸோ தடையா இல்ல. ஒருவேளை என்ன இன்னொரு பொண்ணு லவ் பண்றான்னு வெச்சுக்கோ, அது ஒரு தடையா இருக்கும்ல. நான் இருக்கிறப்போ இன்னொரு பொண்ணு உன்னை லவ் பண்றாளா? பிச்சிடுவேன். அப்ப வேற என்ன பண்ணலாம்? பேசாம என்ன யாராவது லவ் பண்ற மாதிரி வில்லனை உருவாக்கலாம். ஏய், இது அநியாயம். நோ நோ நோ, நான் டிசைட் பண்ணிட்டேன். நம்ம லவ்வுக்கு வில்லன் இப்படிதான் இருக்கணும். என் மேல செம்ம லவ்வோட. இதுக்கு மேல யோசிக்க வேண்டாம். என்ன லவ் பண்ற ஒருத்தன் தான் நமக்கு வில்லன். சரி, நீ ஆசைப்படுற, அப்படியே ஒருத்தன் இருந்துட்டு போட்டோம். அப்படின்னா வில்லனோட லுக்க டிசைன் பண்ணிடலாமா? பண்ணிரலாம். வில்லனோட லுக் எப்படி இருக்கணும்னா, இரு இரு இரு, அத நான் தான் சொல்லுவேன். ஏன்? உன்னை லவ் பண்ற கேரக்டரை நீயே டிசைட் பண்றதுக்கு என்னால விட முடியாது. ஓ, பொறாமையா? லைட்டா. சரி, நீயே சொல்லு, வில்லன் எப்படி இருப்பான்? I'll take care. No problem. ஹாய் ரிஷி.